இப்போ நம்ம போயிட்டு ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். என்ன கலர்னு பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை ஃபுல்லாக ப்யூர் க்ரீனாக மாற்ற போகிறோம். ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இண்டூருக்கு போயிட்டு, இண்டூரில் தெரிஞ்ச அண்ணாவோட ஸ்டிக்கர் கடை இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைட் பண்ண போகிறோம். ஓகே, ஆங்கிள் மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன்னு வச்சிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு அப்படியே பக்காவாக இருக்கும். செம்ம அவுட்புட்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விண்ட்ஷீல்ட் ஆகட்டும், இந்த மீட்ரு அதாவது ஸ்பீடோ மீட்டரில் இருக்கிற ஸ்டிக்கர் ஆகட்டும், நம்ம ஹேண்ட் க்ளவுஸ் ஆகட்டும், அந்த காருக்குள்ளே ஒரு சின்ன பாப்பா உக்காந்துட்டு நம்மளை பார்த்து சிரிக்குதுங்க. க்யூட்டாக இருக்குது. வாவ், வேற லெவல். காரோட டிக்கிக்குள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. காலையை விண்ணீட்டி பண்ணிட்டு அவரை வந்து வீடியோ எடுப்பாங்க. யார் சாமி நீ, எங்க இருந்து வந்திருக்க? இங்க பாத்தீங்களா கார் டிக்கிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓ, கடத்திட்டு போய்கிட்டு இருக்காங்களோ. அப்புறம் என்னப்பா தலைவர். அடோ அப்பா கூட்டங்க. காருக்குள்ளே ஒரு 15 பேருக்கு பக்கங்கிறாங்க. காருக்குள்ளே இடம் இல்லாமல் தான் டிக்கியில் தூக்கி போட்டிருக்காரு. வேற மாதிரி வேற மாதிரி எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரிலங்க. 90 போகுது. வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி. ஓ, இந்த கை க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரைடிங் க்ளவுஸ் வந்து எவ்வளோன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா. ஒன்லி 10 lakhs 10 லட்சம் அப்படின்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க? நம்ப மாட்டீங்க. அதனால் ஒன்லி 399 ரூபே ஒன்லி. இங்கே எப்போவும் இவ்வளோ க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்காதே, ஏன்? ஓ, பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு முன்னாடி. ஓ, ஆக்சிடெண்ட்டுங்க. எப்போ நான் காலையிலேருந்து இதோட 2 ஆக்சிடெண்ட் பார்த்துட்டேங்க.
ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை தாண்டியாச்சு. அதாவது செக்காரப்பட்டியே தாண்டியாச்சுங்க. இங்கேருந்து இண்டூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு காட்டியிருக்கு கூகுள் மாத்தாச்சு. அதனால் நான் 4ன்னு சொல்லியிருக்கேன். பட் எப்படியும் அது 5 கிலோமீட்டர் வருங்க. சரி, ஓகே. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கடையில் அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்கணுங்க. ஒரு 1 hour 2 hours சொன்னாங்கன்னா நின்று கூட வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி அதிகமாக ஆகும்னு சொன்னோம்னா ஹெல்மெட்டை கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் பண்ணி வச்சுருங்கண்ணா, நாங்கள் நாளைக்கு கூட வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அதே மாதிரி போயிட்டு நாளைக்கு கூட வாங்கிக்கலாங்க. நாளைக்கு ஒர்க்கு தானேடா சுரேஷ், எப்படி போய் வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கில் சாப்பிட்ற டைம் இருக்குது. 1/2 hour சாப்பிட்ற டைம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 minutesல நம்ம சாப்பிட்றதுக்கு 5 minutes போதும். அந்த 5 minutes சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற 25 minutesல வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துடலாங்க. வா, வண்டி செம்ம பவராக இருக்குங்க நம்ம வண்டி. எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு என்னென்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, வண்டி எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் சும்மா வேறு லெவலில் வண்டி ஓட்டுறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டின்னு மட்டும் இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் வண்டி தாராளமாக ஓட்டிக்கிட்டு போகலாங்க. ரொம்ப இப்படி தான் ஓட்டிக்கிட்டு போவோம், சொல்லி தான் போவோம். அப்படி ஓட்டுறது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். 100 cc-யாக இருந்தால் என்ன, 500 cc-யாக இருந்தால் என்ன, 1000 cc-யாக இருந்தால் என்ன, நாம் ஓட்டுற பைக் நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா நாம் தாங்க கெத்து. அது மாதிரி என்னோட 100 cc பைக் என்னோட கெத்து, என்னோட சொத்து. அந்த அண்ணா வந்து ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதோட லிங்க் ஐக்கானில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு வாங்க. என்னோடய பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டின வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக சொல்லியிருப்பேன். அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் இப்போ நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வீடியோவில், நீங்களும் பார்க்கலாம். ஸோ நான் அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதனால் அங்கே போய் ஓட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓட்டிக்கிட்டு தாங்க போவேன். இண்டூரில் இருக்குங்க. அந்த கடையோட நேம் வந்து பார்த்திங்கன்னா SS ஸ்டிக்கர். ஸோ நம்ம ஊரில் தருமபுரியில் இருக்கிறவங்க ஸ்டிக்கர் ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒட்டணும் அப்படின்னு சொன்னாக்கில் SS ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட கான்டாக்ட் டீட்டெயிலும் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் SS ஸ்டிக்கர், அதாவது இண்டூர் தாண்டி பழைய இண்டூர் பக்கம் ஒரு SS ஸ்டிக்கர், அதாவது ஒரு எப்படின்னா ஒரு டைப்பிங் கிளாஸ் பக்கம் இருக்கும். அதாவது நகுல் அண்ட் பியூட்டி சலூன் இருக்கும். அதுக்கு 2வது கடை தள்ளிங்க நம்ம SS ஸ்டிக்கர். ஸோ மறக்காமல் நம்ம தருமபுரியில் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை பைக் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்டிக்கர் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தராரு. அதுவும் ரொம்ப க்ளீனாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கடை இருக்குங்க. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து திரும்ப ரிட்டன் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லுக் ஆயிடுச்சு. நான் வந்து க்ரீன் கலர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட க்ரியேட்டிவ் மைண்டில் நிறையா வந்து டிசைனிங்கெல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், நீங்களும் இதே மாதிரி ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இண்டூரில் இருக்கிற SS ஸ்டிக்கரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.